நிச்சயமாக சலோமி, பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் மேல்முறையீட்டு வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் சில தினங்களுக்கு முன்பு தீர்ப்பு அளிக்க உள்ளதாக நிலையில் வேறு நீதிமன்றத்துக்கு வழக்கை மாற்றக் கோரி அவரது மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த நிலையில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் நீதிமன்றம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்த நிலையில இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான தீர்ப்பு ஜனவரி 6ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணையை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பில் இருந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில அந்த மனுவில் இந்த வழக்கு தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தவிர்த்து போன்ற எண்ணம் முதன்மை அமர்வு நீதிமன்ற மனதில் ஏற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்த போது ராஜேஷ் தாஸ் தரப்பில் வாதங்களை முன்வைக்க அவகாசம் கேட்ட நிலையில அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பை தள்ளி வைத்து உள்ளதாகவும் அதனால் வழக்கை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரித்தல் தனக்கு நியாயம் கிடைக்காது என்பதால் விசாரணையை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என அவரது தரப்பிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில தற்போது ராஜேஷ் தாஸ் மனு தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேல்முறையீட்டு வழக்கில் விழுப்புரம் நீதிமன்ற தீர்ப்பை அறிவிக்க தடை இல்லை எனவும் நீதிமன்றம் மாற்றக்கூடிய ராஜேஷ் தாஸ் மனுவில் முகந்தரம் இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதித்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரிய வழக்கில் தீர்ப்பு தற்போது அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில பாலியல் தொல்லை வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பிறப்பித்த தீர்ப்பை எதிர்த்து விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் மேல்முறையீடு செய்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.